பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது சனி பெயர்ச்சி பலன்கள். மார்ச் 6 2026 வந்து சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆறாங்க. ஸோ இந்த காலகட்டத்துல இது ஒரு பெரிய ரிலீஃபான ஒரு காலகட்டமா கடகராசி நேயர்களுக்கு அமையும். அஷ்டம சனில இருந்து விடுபட்டு இப்போ பாக்கிய சனி என்ற பொசிஷனுக்கு சனி பகவான் வராங்க. ஸோ இது ஒரு கோல்டன் பீரியடா தான் உங்களுக்கு இருக்கும். ஆஹ் பொதுவாவே வந்து அஷ்டம சனியில நிறைய இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க கடகராசி நேயர்கள். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல பணவரவா இருக்கட்டும், ஆஹ் என்னடா இது வாழ்றோம், ஏன்டா வாழ்றோன்ற அளவுக்கு போயிருந்திருப்பீங்க. இப்போ அதுல இருந்து 7.5 வருஷத்துல 7.5 சனியில என்ன கொடுக்கணுமோ அதை 2 வருஷத்துல கொடுத்துருப்பாரு. அவ்வளோ கஷ்டங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுவும் ராகுவும் 8ல இருந்து இப்ப நல்லா பாடாப்படுத்தியிருப்பாரு. இப்போ இந்த அவமானங்கள் இதெல்லாம் தாண்டி இப்போ எங்க நீங்க அவமானப்பட்டீங்களோ அங்கே வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இது. 12 வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த காலகட்டத்துல என்ன மருத்துவ ரீதியான உடல்நிலை சரியில்லை, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அது குணமாகி அவங்க சீரா அவங்களோட உடல்நிலை சீராயிடும். அவங்களோட படிப்பு விஷயங்கள் ஏதாவது தடை ஏற்பட்டிருந்தா, இல்ல அப்பாக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை, இல்ல பண பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாவது வந்திருந்தாலும் இந்த காலகட்டத்துல எல்லாமே சரியாயி எல்லா விஷயமும் நல்ல விதமா போறதுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், growth இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப டல்லா இருந்திருப்பாங்க, உடம்பு சரியில்லைன்னு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் மருந்து சாப்பிட்டு ஒல்லியா எடுப்பாங்க. கவலையாவே இருந்திருக்கும், என்னடா இந்த குழந்தை இப்படி இருக்க அப்படின்னு. அதெல்லாம் மாறி இப்போ ஜாலியா போய் நல்லா விளையாடுவாங்க, நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ சில பெரிய பெரிய உடல்நிலை பாதிப்புகள்லாம் கூட வந்திருக்கலாம். அதுல எல்லாம் இருந்து மீண்டு ஒரு நல்ல வழிக்கு அவங்க இப்ப இந்த காலகட்டத்துல அவங்க வந்திருப்பாங்க. 12 வயதுல இருந்து 20 வயது உள்ள குழந்தைங்களுக்கு இப்பதான் ஒன்னா படிப்புல நாட்டம் வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த கோர்ஸ் படிக்கணும், அது படிக்கணும்னு எந்த கோர்ஸ் படிக்கணும்னு சொன்னாலும் தயவு செஞ்சு சேர்த்து விடுங்க. பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுங்க அவங்கள. ஸோ இது வரைக்கும் ஃபெயில் ஆயிட்டு இருந்தவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய காலகட்டம் இது. இப்பதான் வந்து ஒரு பிடிப்பு வரும் அவங்களுக்கு படிப்புல. அண்ட் என்ன பண்ணணும்ன்ற ஒரு ஃபோக்கஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சைக்கிள் கேட்டாங்க இல்ல பைக் கேட்குறாங்கன்னா தாராளமா வாங்கி கொடுக்கலாம். பட் ஸ்டில் யூ ஹாவ் டு சூப்பர்வைஸ் தெம் லைக் வாட் தேர் டூயிங் அப்படின்றத. நல்ல ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு ஸ்விம்மிங்கோ இல்லைன்னா ஒரு சிலம்பம் போகணும், இல்ல இந்த பாஸ்கெட் பால் கோச்சிங் போகணும், இல்ல கிரிக்கெட் கோச்சிங் போகணும். இந்த மாதிரி ஆர்ட், பெயிண்டிங், ஃபுட்பால் இந்த மாதிரி என்ன கேட்டாலும் அவங்க இல்ல நீங்க இந்த காலகட்டத்துல சேர்த்து விடலாம். அவங்க அதுல நல்ல ஷைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு படிப்பு மேலேயும் லைஃப்ல என்ன பண்ணுன்ற ஃபோக்கஸும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டும் அவங்க அதுல ஷைன் ஆகக்கூடிய காலகட்டமா இது இருக்கும். அதே நேரங்கள்ல காலேஜ் சீட் கிடைக்கிறது எதுவும் ப்ராப்ளம்லாம் இருந்தா இந்த தடவை அவங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அப்பியரா இருந்தா கூட அவங்க சக்சஸ்ஃபுல்லா அதுல வருவாங்க. 20 வயது மேற்பட்டவர்களுக்கு ஒரு தொழில் முனைவோராக சின்ன வயசுலயே ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரத்துக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும், கேபிட்டல் கிடைக்கும், அதுக்கான ப்ரொபோசல்ஸ்லாம் வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ இந்த எம்எஸ்எம்இல ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் சப்சிடிஸ் இல்லை கவர்மெண்டோட சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன ரிலேஷன்ஷிப்ல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, பிரிந்த ஜோடிங்க கூட இந்த காலகட்டத்துல சேர்ந்து நல்லா நல்லா வாழக்கூடிய காலகட்டமா இருக்கும். சண்டை சச்சரவு, பிரிவினை, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், லவ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்திருக்கும் ரிலேஷன்ஷிப்ல. தப்பான புரிதல்கள்னால வீட்டுல சண்டை சச்சரவு இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ திருமண தடை இருந்ததுக்கும் இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்துல எல்லாம் கைகூடி வரும். கொஞ்சம் கம்யூனிகேஷன்ல மட்டும் நம்ம கவனமா நம்ம புரிய வச்சுட்டோம்னா மிச்சபடி எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க நல்லபடியா வந்து திருமணம் நல்லபடியா நடக்கும். நினைச்ச காரியம் கைகூடக்கூடிய ஒரு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும் இந்த வயதினருக்கு. 40 வயது தாண்டியவர்களுக்கு
நேயர்களுக்கு ஒரு பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்கிறதோ, வெளிநாட்டு பயணம் போகணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கை கொடும். விசா கிடைக்காம இருந்துச்சு, என்னோட கிரீன் கார்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. வெளிநாட்டுல உள்ள கடகராசி நேயர்களுக்கெல்லாம் ஒரு டஃப் பீரியடாவே இருந்திருக்கும். விசா அப்ரூவல்ஸ் கிடைக்கிறது, இல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் பண்ணது, இதெல்லாமே கஷ்டமான ஒரு பீரியடா இருந்திருக்கும். வேலை போயிருக்கும் சில பேர்த்துக்கு. ஸோ இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்ச சம்பளத்துக்கு நினைச்சபடி உங்களுக்கு நினைச்ச இடத்துல வேலை கிடைக்கும். முருக வழிபாடு ரொம்ப வெற்றியை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி வந்து கண் பார்வை அற்றவர்களுக்கு வந்து உதவி பண்றது, ஊனமுற்றோர்களுக்கு உதவி பண்றது, பெரியவர்களுக்கு உதவி பண்றது, முதியவர்களுக்கு உதவி பண்றது உங்களுக்கு ரொம்ப ஒரு நற்பலன்களை வந்து கொடுக்கும். 60 வயது தாண்டியவர்களுக்கு வந்து உடல்நிலை வந்து இப்போ பயங்கரமான பாதிப்புல இருந்தவங்க எல்லாம், நடக்க முடியாம பெட் ரிடனா இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ எந்திரிச்சு ஓடக்கூடிய காலகட்டமா மாறி இருக்கும். உடல்நிலை ரொம்ப சீராக இருக்கும். மன அமைதியெல்லாம் இல்லாம இருந்திருப்பாங்க. என்னடா இப்படி என் பையன் இப்படி பண்றான், என் பொண்ணு இப்படி பண்றான், என் மருமகன் இப்படி பண்றான்ற மாதிரி குடும்ப சூழ்நிலை வந்து ஒரு இதா இருந்திருக்கும். சோ நிறைய நம்ம நீங்க என்ன பேசினாலும் அது தப்பா புரிஞ்சுக்கிற காலகட்டமா அது இருந்திருக்கும். ஒரு மரியாதை இல்லாம போன காலகட்டமா அது இருந்திருக்கும். அது எல்லாமே மாறி ஒரு ஒரு நல்ல நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு நல்ல காலமா இது அமையுது உங்களுக்கு. பாக்கியஸ்தானத்துல பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் கடகராசினியர்கள். இந்த வயதை சார்ந்தவர்களும் ஆன்மீகம், நீங்க போக வேண்டிய ஒரு காசி யாத்திரைக்கு போகணும்னு நினைச்சிருப்பீங்க, அதை போகவே முடியாம இருந்திருக்கும் இந்த கடந்த 3-4 வருடங்களா. எந்த விஷயத்துக்குமே வந்து பெருசா வந்து போக முடியாம ஒரு தடைகள் இருந்திருந்தா இப்போ அது எல்லாமே சீராகி நீங்க நினைச்ச இடத்துக்கு நீங்க போலாம். ஹரித்வாருக்கு போகணுமா, ரிஷிகேஷ்க்கு போகணுமா, எங்க போகணும்னாலும் உங்களுக்கு அதை நல்லபடியா போயிட்டு வர முடியும். உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு வயதானவர்கள், முடியாதவர்களுக்கு வந்து உதவி பண்றது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஹனுமன் சாலிசா கேட்கலாம், ஒரு நற்பலனை கொடுக்கும் அது. அதே மாதிரி கோளறு பதிகம் வாசிக்கணும். ஏன்னா சில கோள்கள் வந்து நமக்கு இன்னும் ஒரு சாதாரணம் இல்லாத இடத்துல ராகு அவங்க எல்லாம் இருக்கிறதுனால, கேது வந்து 2வது இடத்துல இருக்கிறதுமே சில நேரங்கள்ல ஞானத்தை கொடுக்கிறவரா இருந்தாலுமே சில நேரங்கள்ல பிரச்சனையை உண்டாக்குறதுனால கோளறு பதிகம் வாசிக்கிறது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். இந்த வருஷம் மிகவும் சுபிக்ஷமான வருஷமா இருக்கும் கடகராசினியர்களுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். கடகராசிக்கு அஷ்டமத்து சந்தியிலிருந்து விடுதலை 85% நல்லா இருக்கு. சிவன் வழிபாடு கை கொடுக்கும். தொடக்கம் என்பது கடக்கும் வரைதான். தொடக்கம் என்பது கடக்கும் வரைதான். கொஞ்சம் கடினம்தான். விடாமல் தொடர்ந்தால் ஜெயந்தான். விடாமல் தொடர்ந்தால் ஜெயந்தான். இதைத்தான் இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதைத்தான் இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. எப்படியெல்லாம், எந்த வகை, எந்த வகை, எந்த திசை, எந்த வகை தொழில் பண்ணலாம், எந்த வகை திசை செய்யலாம், இப்ப நம்ம செஞ்சது தவறா, இல்ல செய்ய வச்சது தவறா, இல்ல செஞ்சு கொண்டிருந்ததெல்லாம் தவறா, கடந்த காலத்துல செஞ்சதெல்லாம் தவறா, இனிமேலாவது நிகழ்வா, எண்ணி 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 வருந்தி வருந்தி நொந்து நோயாய் இப்போது புனர்ஜென்மம் எடுக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர். புனர்ஜென்மம் எடுக்கக்கூடியவர் கடகராசிக்காரர். அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல. 6/3/2026 வாக்கிய பிரகாரம் உங்களுக்கு நிச்சயமாக கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போயிட்டாரு. பாக்கியாதிபதியா போறாரு, பாக்கியசனியா போறாரு. கடந்த காலத்துல பிழிஞ்சு எடுத்துட்டாரு, கடந்த காலத்துல கடிஞ்ச எடுத்துட்டாரு, கடந்த காலத்துல எதுக்குமே வைக்கல. ஆனா இனிமேல் வரக்கூடிய கடந்த திருக்கணித பிராரத்திலேயே உங்களுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகி வந்துட்டீங்க. அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்கத்திலையும் கொஞ்சம் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். வாக்கிய பஞ்சாங்கத்துல உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல. எனவே இந்த 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தில் கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 9, கடகத்துக்கு 9 பாக்கியத்தை கொடுப்பார். குறிப்பாக தந்தை சொத்து, குறிப்பாக ப்ராப்பர்ட்டி, எல்லா வகையான ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தந்தை சொத்து, தந்தை நலம்,
எல்லாமே உண்டு. என்ன செய்யணும்? உங்க தசாபுத்தியை எடுக்கணும். கடக லக்கணம், கடக ராசிக்கு ராகு கேது சம்பந்தம் வரக்கூடாது. அப்ப கடக லக்கணம் கடகராசிக்கு ராகு சம்பந்தம் வராம இருக்கிறதுக்கு எல்லா ஜாதகமும் இருக்குமா? இருக்காதுல்ல. அப்ப இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப கஷ்டம், இல்லாதவங்களுக்கு பேச்சு இல்லை. பசிக்கிறவனுக்கு தானே ருசி, பசிக்காதவனுக்கு ருசி இல்லையே. அப்ப அந்த வகையில கடகத்திற்கு கண்டிப்பாக இந்த பாக்கியத்தை சகல செல்வங்களும் கொடுக்கக்கூடிய நேரம், சகல தனத்தையும் தேடும் நேரம், எந்த நாளும் திருநாள் ஆக்கக்கூடிய நேரம். உங்களுடைய கடந்த காலத்தை கொஞ்சம் நினைச்சுக்கங்க, -2% எடுத்துக்கங்க. இந்த எதிர்காலத்துல பாருங்க, உங்க தசாபுத்திய பாருங்க, ரொம்ப சூப்பரா வருவீங்க. முன்னோடியாக திகழக்கூடியவர், ஒரு மேனேஜிங் ட்ரஸ்டா திகழக்கூடியவர், ஒரு முதலீட்டாளரா திகழக்கூடியவர், ஒரு விஞ்ஞானியா வரக்கூடியவர், ஒரு ஆராய்ச்சி அறிவலா வரக்கூடியவர் யாரு? கடகம். அது மட்டும் இல்லைங்க நேயர்களே, ஜனனி சன்ம சவிக்கியானம் வர்த்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியம் சொல்ற பார்த்தீங்களா? அந்த பூர்வ புண்ணியம் இருந்தால்தான் கடகத்தில் பிறக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க முன்னோர்கள். ஆனா படுற பாடு போற நமக்கு தெரியும், என்ன கஷ்டப்படுற நமக்கு தெரியும். அதனால கடகம் கடைஞ்செடுத்த வெண்ணெய் அப்படிங்கிறாங்கல்ல, கடைஞ்செடுத்த வெண்ணடாவா, அதான் கடகம். விவசாயம், தானியங்கள், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில், வெளிநாடு, வீட்டு அப்ராடி 100%, மனக்குழப்பம், ரைட் எழுதுகோள் இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த தொழில் பூரா செய்யலாம். கேட்ரிங் சம்பந்தப்பட்டது, சித்த வைத்தியம் சம்பந்தப்பட்டது, அனைத்து ஜீவராசிகளுக்கு உணவு, ஆடைதானம், அன்னதானம் அனைத்தும் கொடுக்கக்கூடியது கடகம். ஈவு, இரக்கம், பந்தம், பாசம், மதிப்பு, மரியாதை, வேண்டியதை வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் பொழுதும் தருவோய் நீ, வேண்ட நயன்மார்க்கு அறியும் நீ, வேண்டி எண்ணி பணி கொண்டாய், வேண்டு நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு, அதுவும் உந்தன் விருப்பம் என்றோ என்று என் குருநாதர் மாணிக்க வாசகர் எப்படி அருள் இல்லார் பார்த்தீங்களா? அது கடகத்திற்குத்தான், வேற எந்த ராசிக்கு இல்லை. வேண்டத்தக்கது உனக்கும் தெரியும், என்னென்ன கொடுப்புன்னு உனக்கும் தெரியும், எல்லாத்தையும் அனுக்கிறக்கூடிய தன்மை கடகத்துல இருக்கவங்க பாருங்க. அரசியலும் சரி, ஆசனத்திலும் சரி, யோகிலும் சரி, வாழ்விலும் சரி, தியானத்திலும் சரி, பிரார்த்தனையிலும் சரி, தொழில முதலீட்டாளர், பெரிய கோடீஸ்வரம், எல்லாம் கடகம் நிறைய இருப்பாங்க. கடகம் நிறைய இருப்பாங்க. பூச நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப அதிபர், பூசத்துல பிறந்தவங்க ரொம்ப பூசம், புதன், பூசம்னால சனி திசை, அடுத்த புதன் படிப்பு, அப்புறம் கேது சுக்கரன் சூரியன் வரும்போது சூப்பரா இருப்பாங்க. குரு சனி புதன் அதுக்கும் கிட்டத்தட்ட புனர்பூசம் பூசம் ஆயில்யம். ஆயிலத்துல ரொம்ப ஆயில்யம்னா உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் கடகலக்கண கடகராசிக்காரங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஆயில்யம்னாலே புதன் திசை தான் உங்களுக்கு கடைசியில முடியும். 4ஆம் பாதம்னா கொஞ்சம் தான் இருக்கும். அடுத்து கேது சுக்கரன், அப்ப சுக்கரனையும் கிட்டத்தட்ட 25 வயசுக்குள்ள வந்துடும். அதுக்கடுத்து சூரியன் சந்திரன் செவ்வாய் 23 எங்கேயோ ஓடி போயிச்சிருவீங்க. அப்படி பிரிக்கணும். அப்படி பிரிச்சாதான் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை சனி பயிற்சி கடகத்திற்கு தாக்கம், அஷ்டமத்து சனி தாக்கம் கடந்து விட்டது. சும்மா திருப்பி திருப்பி அதையே சொல்ல வேண்டாம் தான் நினைக்கிறது, வேற ஒன்று. ஆக மொத்தம் கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துல நிச்சயமாக வாழ்வை சிறக்க வைப்பதற்கான வழியை கொடுக்கும், ஒரு வழியை திறக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. வழியை திறக்கும், வழியை கொடுக்கும். கடகராசி நேயர்களுக்கு திருவிற்குடி, கற்குடி, திருவிசநல்லூர், மயிலாப்பூர், தென்பரங்குன்றம், ராமேஸ்வரம், தென்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம், பயமா இருக்குது சொல்றதுக்கு இல்லையா? திருப்பரங்குன்றத்துல இல்லாத தெய்வங்கள் எங்கேயுமே இல்லை உலகத்துல. ஒரு நல்லது, ஒரு கல்யாணத்துக்கு மட்டும் ஒரு கல்யாணம் வைக்கிறோம், சொந்தக்காரவங்க போனா நாங்க என்ன பண்றோம்?
அங்க கல்யாணத்துக்கு போது யார் யார் போறோம்? அந்த கல்யாணத்துல எல்லாம் ஒரு சபை இல்லையா? அப்ப ஒரு சபையில நல்ல காரியங்கள் நடக்கும்போது அங்க என்ன போறோம்? அக்கா, தங்க, மாமா, மச்சனை, அம்மா, அப்பா, பேரன், பேத்தி, சுற்றார், உறவினர், சகோதரன், சகோதரி எல்லாருமே போறோம் இல்லையா? பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, முடிச்சவங்க, முடிக்காதவங்க, முடிச்சு அவுத்து விட்டவங்க, முடிச்சு போடுறவங்க, நல்லது, கெட்டது, நாணயம், நாணயமற்றது எல்லாமே போறோம் பார்த்தீங்களா? அதே போலதான் கலவை. அதே போலதான் கலவை திருப்பரம் திருத்தலம் மிக அமர்தான். முருகப்பெருமானுடைய திருமணத்தை தெய்வானை சமேதரக்கூடிய முருகப்பெருமானுடைய திருமணத்தை நடந்ததை அங்கே ஆசீர்வாதம் முருகன் பெருமானுக்கு எம்பெருமானுக்கு ஆசீர்வாதம் பண்ண வரக்கூடியவர்கள் தான் அங்கே உள்ள 33 தேவர்களும் சரி, 48 அரசுகளும் சரி, அதெல்லாம் பதெல்லாம் ஏதால சொல்லக்கூடிய ஈரேழு லோகத்திலும் சரி, ஞானிகள், யோகிகள், கும்பரவர்கள், மனிதர்கள், தேவர்கள் எல்லாருமே அங்க இருப்பாங்க. சனீஸ்வரன் முதற்கொண்டு அங்க இருப்பாங்க. ஆஞ்சநேயர் முதற்கொண்டு அங்க இருப்பாருங்க. திருப்பரங்குன்றத்துல நீங்க உள்ள போய் பார்க்கணும். பஞ்சசபை, பஞ்சமூர்த்தி எல்லாமே. அப்படிப்பட்ட திருப்பரங்குன்றத்தை ஒரு முறை திரும்ப நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி உண்டு. கடகராசிக்கு 45% 2.2 ஸ்டார் ரேட்டிங், 2.25. கடகத்துக்கு 45% 2.25 ஸ்டார் ரேட்டிங். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். என்னம்மா சனி பயிற்சியை பத்தி ஆல்ரெடி உங்க பதிவே நாங்க பார்த்திருக்கோமேம்மா அப்படின்னு கேட்டா உண்மைதான். அது பாருங்க, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 பயிற்சி ஆயிட்டாருமா. ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துல இருந்து மீனத்துல போய் அமர்றார். அப்ப நம்மளுக்கு பாருங்க, எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. முக்கியமா திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோயில்ல சனி பெயர்ச்சி அறிவிச்சிருக்க தினம் இது அப்படின்னா 6/3/2026 தான். இன்றளவும் வாக்கியத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க மக்கள் மத்தியில. அப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தையே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டியா நீங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து குழந்தைங்க பிறக்குதுங்க பாத்தீங்களா? அந்த குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுக்கறவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரிதான் எழுதி கொடுக்கிறோம். திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். அப்ப இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். அது என்னன்னா, கன்ஃபியூஷன் ஒன்னும் இல்ல. இது பாத்தீங்கன்னா திருக்கணிதம் எடுத்தாலும் வாக்கியம் எடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம், அவ்வளவுதான். இது வாக்கியம் சித்தர்களும் முனிவர்களும் பாத்தீங்கன்னா நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா அதை அட்வான்ஸ்டு பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு பிசிக்ஸ் மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் திருக்கணிதம். இருந்தாலும் வாக்கியம் மட்டுமே ஃபாலோ பண்றவங்க எங்களுக்கு வாக்கிய முறைப்படிதான் சனி பகவானோட பெயர்ச்சி பலன்கள் சொல்லணும் அப்படின்றதுனால அவங்களுக்காக இந்த பதிவு. அப்ப அவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுமா, நாங்க ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக நம்ம என்ன பண்ணலாம், நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு சனி பகவான் என்ன கொடுக்க போறார் பார்த்துடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு சனி பகவான் மீனத்துல பயிற்சி ஆகியிருக்கா. மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 9ஆம் பாவம். கடந்த 2.5 வருஷத்துல கடகராசி அன்பர்கள் பட்ட பாடு அப்படின்னு சொல்லி மாளாது. உயிர் மட்டும்தாங்க மிச்சம், மத்தது எல்லாம் போச்சுங்க. வேலையை எழுந்தோம், மரியாதை எழுந்தோம், அந்தஸ்து எழுந்தோம், பிள்ளைங்களால அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டோம், ஊரை விட்டே வந்துட்டோங்க இப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றது உண்டு. அதுக்கு மேல உடல் சார்ந்த உபாதைகளும் நிறைய ஏமாத்தப்பட்டோம், சொத்து போச்சு, எல்லாம் ரைட்டு, போனதெல்லாம் போட்டோம், கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? எக்ஸலண்டா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் பாக்கிய சனியா வந்திருக்காரு. பேர்லயே இருக்கு பாத்தீங்கன்னா, பாக்கியம் அப்படின்னா குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அத்தனையும் சனி உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தையே இருக்கு. ஆக சனி உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னும் போது பாக்கி இருக்க 8 கோள்களும் கப் சிப் அப்படின்னு அடங்கிடுவாங்க, கவலைப்படாதீங்க. அப்ப பாக்கிய சனி நிறைய பாக்கியங்களை கொடுக்க போறாரு. எந்த விதத்துல பாக்கியத்தை கொடுக்க போறாரு? எல்லா விதத்துலயும். என்னோட ரொம்ப நாள் ஆசை, எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஆசைங்க. இந்த இடத்துல நான் ஸ்கூல் போகும்போதே இந்த பெரிய கம்பெனியை பார்ப்பேன், இந்த கம்பெனில நான் வேலை செய்யணும்னு ஆசை. நான் ஸ்கூல் போகும்போதே ஒரு பங்களா பார்ப்பேன், அந்த மாதிரி பங்களா கட்டணும்னு ஆசை. நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், அந்த பிள்ளை எனக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசை.
அந்த பிள்ளை கூட நான் பழகணும்னு ஆசை. ஆனா அப்ப பழக முடியல, ஏன்னா அது பெரிய வசதியான வீட்டு பொண்ணு, நான் வசதி கம்மி பையன். அந்த மாதிரி எண்ணமும் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். இப்போ ஒரு நாய் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபாரின் டாகா இருக்கலாம், அதை பார்க்கும்போது ஐயோ இந்த நாய் எவ்வளவு அழகா இருக்கு, நம்ம வீட்ல எல்லாம் இந்த மாதிரி நாய் இல்லையே அப்படின்னா நம்ம ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஏதோ லாங் ஸ்டாண்டிங் டிசையர்ஸ், குரோனிக் டிசையர்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அது நமக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டம். இதை யார் நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னா சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 7 மற்றும் 8ற்கு அதிபன். அதாவது கடகராசி என்பர்களோட களத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் பாக்கிய ஸ்தானத்துல வரும்போது இத்துணை நல்ல விஷயங்கள் அப்படின்றது செய்வான். புரியுதுங்களா? அதுக்கடுத்து அவனோட பார்வை 3, 6, 11 பாக்குறாரு. 3ஆம் பாவத்தை பாக்குறாரு. என்னோட தைரியம் முத்த நம்பிக்கை வேற லெவல்ல இருக்குமா. நான் குட்டி குட்டியா எங்கெல்லாம் டூருக்கு போகணும்னு ஆசைப்பட்டனோ அது போனேன். அது ஆன்மீகம் சார்ந்த டூரா இருக்கு. என் எதிர் வீடு, பக்கத்து வீடு, எல்லாரும் கூட ஒரு நல்ல ஒரு உறவு முறை அப்படின்றது வச்சிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றது. என்னோட கான்பிடென்ட் லெவல் வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி 6ஆம் பாவத்தை பாக்குறாரு. அப்படின்னா எனக்கு எவ்வளவுலாம் கடன் இருந்துச்சோ அந்த கடன்ல இருந்தெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சி வெளியே வரேன். என்னுடைய உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, என்ன வைத்தியம் பண்ணியும் கடந்த வருடங்கள்ல எனக்கு சரியே ஆகல. இப்ப மருந்து மாத்திரை சாப்பிட்டா இந்த வலியும் வேதனையும் இல்லாம இருக்கு, அந்த நோயினோட தொந்தரவு இல்லாம இருக்கு அப்படின்ற அமைப்பு. எதிரிகள் அப்படின்னு கடகத்துக்கு யாரும் கிடையாது, ஏன்னா அவங்களே பாவப்பட்டவங்க அப்படின்லாம். எல்லாரு கூடயும் உண்மையா பழகக்கூடிய ராசி கடகம். அப்ப அவங்களுக்கு எதிரிகள் அப்படின்னு பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி செய்யக்கூடிய தொழில்ல ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது உண்டு. கடகராசி பெண்கள் இது வரைக்கும் வேலை செய்யல அப்படின்னா இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு வேலை, சின்ன அளவிலாவது ஒரு வேலை அப்படின்றது நீங்க செய்யுங்க. இப்ப பெண்கள் தான் வீட்டுல இருந்தபடியே செய்யற மாதிரி எத்தனை வேலை இருக்கு, எத்தனை சிறு தொழில் இருக்கு, எத்தனை கைத்தொழில் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது உங்க சுய ஜாதகத்தை பாருங்கம்மா, பார்த்து உங்களுக்கு எது நல்லா இருக்கும், எந்த தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்கம்மா. ஏன்னா கடகமும் ரிஷபமும் சும்மா இருக்கக்கூடாது. இந்த 2.5 வருஷம் ஏதாவது செய்யணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன அளவிலாவது சாதிக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லாபஸ்தானத்தை சனி பாக்குறாரு அப்படின் போது செய்யக்கூடிய தொழில நல்ல லாபத்தை கொடுத்துருவாரு. நம்ம உழைச்சாதானே அந்த மனுஷனும் கொடுப்பான். நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து பாத்திரம் கழுவினே இந்த அந்த மனுஷன் எப்படி லாபத்தை நம்மளுக்கு கொடுப்பாரு இல்லைங்களா? நம்ம சார்ந்து வர லாபமே இருக்கு. இப்ப கணவர் சார்ந்து, பிள்ளைங்க சார்ந்து வர லாபம் வேற, நம்ம சார்ந்து வர லாபத்தை நம்ம தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா 80% கொடுக்கலாம். ஸ்டார் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 4 ஸ்டார் கொடுக்கலாம். இப்ப நீங்க பொதுவான பலன் சொல்லிட்டீங்க, கடகத்துக்கு எக்ஸலண்டா இருக்கு, 80% கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாங்க பாருங்கம்மா, கடகராசி குழந்தைகள், நாங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, எங்களுக்கு எப்படி இருக்கும் கண்ணுங்களா, உங்களுக்கு படிக்கிறது தான் வேலை, நம்ம படிக்கிறதுக்கு தான் நம்ம அப்பா அம்மா நம்மள ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. நம்ம நல்லா படிச்சா நம்ம சூப்பரா பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எல்லாம் ஜோதிடம் பார்க்கணுன்ற அவசியமே இல்லையே, இல்லையா? அதையும் மீறி நான் படிக்கவே மாட்டேன், கோயில் சவர்ல போய் பிரியா 6th ஸ்டாண்டர்ட், ராம்கி 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எழுதுற குழந்தைங்களா, கொஞ்சம் படிங்க கண்ணுங்களா, கொஞ்சம் படிச்சா பாஸ் பண்ணிட முடியும். புரியுதுங்க? நாங்க காலேஜ் படிக்கிறோம், எங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கும் அப்படிதான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு நம்மளுக்கு படிப்பு பிரதானம், படிக்கிற வேலையை கரெக்டா செய்றீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடுங்க. நிறைய படிச்சாதான் பாஸ் பண்ணுவோம், மீடியமா படிச்சாலே சூப்பரா பாஸ் பண்ணிடுங்க. ஏன்னா விதி கிரகம் சூப்பரா இருக்கான் கோச்சார பிரகாரம். புரியுதா? சரிம்மா, நாங்க ஹவுஸ் ஒய்ஃப்மா. ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் கிடையாது. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கன்னா கூட இப்போ உழைக்க ஆரம்பிக்க போறீங்க, நீங்க ஒர்க்கிங் உமனா மாற போறீங்க. அப்ப அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. சரிம்மா, நாங்க வேலை செய்யறவங்க, வேலை செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, வேலை செய்யற பெண்களா இருந்தா வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா, இந்த ப்ரெஷர்ஸ் எல்லாமே வேலை பளு, மன ரீதியான குழப்பம், ஹையர் அபிஷியல்ஸ்னால பிரச்சனை, கூடவே ஃப்ரெண்டு நம்மள கழுத்து அறுத்தா அவளால பிரச்சனை, அவனால பிரச்சனை, நம்ம கீழே வேலை செய்யறவங்களால பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் காணாம போகக்கூடிய காலகட்டம். நீங்க வேலை செய்யறதுல கம்ஃபர்ட்டா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன் உங்களுக்கு தகுதி இருக்குன்னா, என்ன தகுதி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். சரிம்மா, நாங்க திருநங்கைகள், திருநம்பிகள் எப்படிமா இருக்கோம் அப்படின்னா, இந்த காலகட்டம் நீங்க நாங்களும் பாத்தீங்கன்னா மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்துக்குமே தகுதியானவங்கதான், எங்களுக்கும் உரிமை கொடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்பப்ப கேட்டுட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த உரிமை உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இது. முதல்ல உங்க வீட்லயே நீங்க இது கேட்பீங்க, உங்க வீட்லயே கிடைச்சிருக்காது. அதுவும் கடந்த வருஷங்கள்ல வீடுனால பயங்கர நிராகரிக்கப்பட்டிருப்பீங்க. வீட்டுல இருக்கவங்க உங்களை பாத்தீங்கன்னா அவங்களே உங்களை சீச்சின்னு வெறுத்திருப்பாங்க. அதுக்கும் மேல உங்க சமூகத்தினரிடமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு, அசிங்கம், அவமானம் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனா அது அத்தனையும் மாறும். உங்க சமூகத்திலயும் உங்களுக்கு நல்ல பேரு, அந்தஸ்து, மரியாதை, சமுதாயத்திலயும் அது உங்க குடும்பத்திலயும் உங்களை ஏத்துப்பாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்தோஷம் மட்டும் இல்லம்மா, நீங்க ஏதோ ஒண்ணு சாதிக்கக்கூடிய காலகட்டமும்,
நீங்க வெறும் கலெக்ஷன் அப்படிதான் போகணும்னு இல்லம்மா, உங்களால நீங்க சின்ன சின்ன தொழில்கள் அப்படின்றது உங்க சமுதாயத்தினர் செய்யலாம். சிறுந்தொழில், அந்த சிறுந்தொழில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இந்த லேடிஸ் எல்லாம் மகளிர் மன்றம் எல்லாம் வச்சு நடத்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்களும் ஒரு சின்ன தொழில் செய்யறதுக்கான காலகட்டம் செய்யுங்க. செஞ்சா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகலாம் அப்படின்றது மறந்துடாதீங்கம்மா. சரி, அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, நம்ம மாற்றுத்திறனாளிகளா இருக்கீங்க அப்படின்னா கடந்த 2.5 வருஷத்துல உடல் சார்ந்த உபாதைகள், அதுக்கும் மேல உழைச்சதுக்கு எந்த விதத்திலயும் பலன் இல்லை, வீட்லயும் மரியாதை இல்லை, இப்படி நிறைய கஷ்டத்துக்கு ஆளானீங்க. இந்த காலகட்டம் நீங்க உழைச்சதுக்கு இவ்வளோ நாள் உழைச்சதுக்கான பலன், இவ்வளவு நாள் நான் வேலை தேடி அலைஞ்சமா, இந்த காலகட்டம் வேலை அப்படின்றது கிடைக்கும். சமுதாயத்துல அந்தஸ்து மரியாதை கிடைக்கும். ஆரோக்கியத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நாங்க கடகம்மா, எங்களுக்கு 70 வயசு ஆகுதுமா, 75 வயசு ஆகுதுமா, எப்படிமா இருக்கோ அப்படின்னா, பொதுவா வந்து பாருங்க, குடும்பத்துக்காகவே வாழ்ந்து குடும்பத்தை முழுசும் கரை ஏத்திட்டு இனிமேல் மட்டும் வந்து குடும்பத்தையே பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது அப்படின்றது வேண்டாம்மா. பேத்தியை கூட்டிட்டு வந்து மருமக காமிக்க மாட்டேங்கிறா, பேரனை கூட்டிட்டு வந்து காமிக்க மாட்டேன்றா, என் புள்ள சாப்பிட்டியான்னு ஒத்த வார்த்தை போன் பண்ணி கேட்க மாட்டேன்றா, இங்கேதாம்மா இருக்கா, அமெரிக்கால இருக்காம்மா, கேட்க மாட்டேன்றாமா அப்படின்றவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா உங்க கடமையை நீங்க முடிச்சிட்டீங்க. அவங்க கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காதீங்க. நீங்க ஒரு அடி நோக்கி வச்சீங்க அப்படின்னா உங்களை நோக்கி 100 அடி வைக்கிற ஒரு கடவுள் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா பரமேஸ்வரன். பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க. பக்கத்துல எங்க சிவன் கோயில் இருக்கோ அந்த கோயில்ல போய் உங்களுக்கு வழிபாடு பண்ணணும்னு தோணாதுமா, போய் உட்காருங்க. ஆத்மார்த்தமா உட்கார்ந்தீங்க அப்படின்னாலே சிவன் அதீத ஒரு நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பாம்மா. வாழ்த்துக்கள். அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடக ராசியினருக்கு சனி பகவான் இதுவரை அஸ்தமத்தில் இருந்தவர் தற்சமயம் 9ஆம் இடம் செல்கிறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். நன்மைகள் அதிகரிக்கும். கடக ராசியினருக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நோய் நொடிகள் அனைத்தும் தங்களுக்கு மறையும். நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நல்ல விதமாக நிவாரணம் கிடைக்கும். மருத்துவ செலவுகள் அனைத்தும் தங்களுக்கு குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கலாம். பொருளாதார நிலை சிறப்பாக இருந்து தங்களின் குடும்ப சுபிட்சத்துக்கு நன்றாக இருக்கும். சேமிப்புகள் அதிகரிக்கும். நவீனகரமான பொருட்களை தாங்கள் வாங்கலாம். தற்போது தடைபட்ட சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரை நன்றாக இருக்கும். தாங்கள் என்றைக்கோ கடனாக கொடுத்த பணம் திரும்பி வரலாம். வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகளால் அனுகூலம் தங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் மேன்மை அடைவீர். வருமானம் பெருகும். பார்ட்னர்ஸ் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நன்றாக ஒத்துழைப்பர். உத்தியோகத்தை பொறுத்தவரை இதுவரை தடைபட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றங்கள் அனைத்தும் தாராளமாக கிடைக்கும். அந்த வகையில் தங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. பரிபூர்ண ஒத்துழைப்பு கிடைக்கும். தங்களின் வேலை பளுவை மற்றவர்கள் தங்களுடன் சேர்ந்து பகிர்ந்து கொள்வர். இதுவரை தங்களை பற்றி குறை கூறிக்கொண்டிருந்த உயர் அதிகாரி தங்களை மனமாற பாராட்டுவார். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் அதன் மூலம் லாபங்களும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் தாங்கள் சிறப்படைவீர்கள். அரசியல் துறையை பொறுத்தவரை நன்றாக புகழ் பெறுவீர். தற்சமயம் தேர்தலில் நின்றால் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை நெருங்கி வருகிறது. உங்கள் மீது உள்ள அவப்பெயர் நீங்கும். கட்சிக்குள் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை பயிர் விளைச்சல் நன்றாக இருக்கும். அமோக விளைச்சல் உண்டாகும். பயிர்கள் செழிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. உரம் மருந்துகள் தாராளமாக கிடைக்கும். கலைஞர்களை பொறுத்தவரை தங்களுக்கு மகிழ்வான சம்பவங்கள் உண்டாகும். கலைத்துறை அன்பர்களுக்கு வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கலை, இசை, நாட்டியம், சங்கீத துறையில் உள்ளவர்கள் ஏற்றம் பெறுகின்ற காலம். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் தாங்கள் கையெழுத்திடலாம். வெளியூர் பயணங்கள், வெளிமாநில பயணங்கள் அடிக்கடி வரும். நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் தங்களுக்கு கிடைக்கலாம். பெண்களுக்கு
பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். கணவருடன் நெருக்கம் உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் சேரும். தங்க நகைகளை வாங்குவீர்கள். நவீனகரமான பொருட்களை தாங்கள் வாங்குவீர்கள். உற்றார் உறவினர்களிடையே விட்டு கொடுத்து சென்றால் சுபிட்சம் உண்டாகும். மாணவர்களுக்கு இதுவரை இருந்த மந்தத்தன்மை விலகி படிப்பில் நன்றாக செயல்படுவார்கள், நன்றாக படிப்பார்கள். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆக கடகராசி அன்பர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். நோய் நொடிகள் அனைத்தும் விலகும். அரசியல் துறை நண்பர்கள் புகழ் பெறுவர். கடக ராசினருக்கு 70%. கோயிலுக்கு சென்றால் சனி பகவானை வழிபடுங்கள், ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் DNA மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். நம்மளுடைய பிரபஞ்சத்திலே ஒரு முக்கியமான ஒரு கோள்களுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய சனி பகவான். ஏன்னா சனி பயிற்சினாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அடுத்தபடியா யாருக்கு நம்ம பயப்படுவோம் அப்படின்னா நம்மளுடைய ராகு பகவானை பத்தி தான். இப்ப ராகு எந்தெந்த பாவகத்துல நிக்குது, என்ன மாதிரியான லக்னத்துக்கு அது செயல்படுது, பாதகாதிபதியா செயல்படுதா இல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா? ஏன்னா நீங்க எல்லா கிரகத்தையும் எங்க இருக்குதோ அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா ராகு மட்டும் அந்த ப்ரெடிக்ஷன் கொண்டுட்டு வரும்போது நிறைய குழப்பங்கள். ஏன்னா அவரே பாத்தீங்க அப்படின்னா எந்த பாவகத்துல இருந்து எப்படி கொடுப்பாரு. ஸோ அவருடைய ஆண்டு காலங்கள் எல்லாம் ஒரு 3 வகையா பிரிச்சு அந்த 3 வகையா அவர் எப்படி கொடுப்பாரு, என்ன மாதிரியான பார்வைகள் அவர் செயல்படுவாரு அப்படிங்கிறது இதை ரொம்ப டிப்பிக்கலா, அது மட்டும் இல்லாம அதை கரெக்டா கணிச்சு அதை சொல்லும் போது அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த ராகு கொடுக்கக்கூடிய அந்த காலங்கள், ராகு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த 2026 மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்போ நிறைய பேர் நம்ம சொல்ற கருத்துக்களை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது பொது கருத்துக்கள். ராகு இந்த பாவகத்துல இருந்து இப்படி எல்லாம் செய்வாருங்கிறது பொது. உங்களுடைய ஜாதகத்துல ராகு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இப்ப உதாரணமா இப்ப ராகு நம்மளுடைய கோச்சாரத்துல 11ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப நீங்க ஒருவேளை ஒரு லக்னமா இருந்து உங்களுடைய லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா அப்படின்னா அந்த 2, 11 கனெக்ட் பண்ணி தான் அந்த சுய ஜாதகத்துல பார்த்து சொல்ல முடியும். அப்போ நாங்க பொதுவா சொல்லக்கூடிய இந்த கோச்சார கருத்துக்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. பார்க்கும்போது அது ஒரு தெளிவான விளக்கம் கண்டிப்பா கொடுக்க முடியும். அதே மாதிரி ராகு அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவர் ஒரு நிழல் கிரகம். அவர் ஒரு போகக்காரகன். அவர் ஒரு கற்பனை நாயகன். அவர் ஒரு லக்ஸூரியஸ்க்கு ஒரு தலைவன், ஆடம்பர வாழ்க்கைக்கு உரியவன். அவரோட திங்கிங்க்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது. ராகு அப்படிங்கிறது நம்மளோட எண்ணங்கள், நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, எதெல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இதுக்கு எல்லாமே உகந்தவர் நம்மளுடைய ராகு பகவான் தான். ஏன்னா பொதுவா ராகு எந்த இடத்துல இருந்து, ஒருவேளை எக்ஸாம்பிள் 5ஆம் இடத்துல இருந்துன்னா ராகு கற்பனையிலே கொடுத்துக்கிட்டே இருப்பார், நிறைய எண்ணங்களை தோண வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ராகுவோட மேனிஃபெஸ்டேஷன்ல எது பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எந்தெந்த பாவங்களுக்கு அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்திடலாம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ராகுவோட பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுடைய இந்த வருடத்துல ராகு 8ஆம் இடத்துல இருந்து சஞ்சரித்து என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2ஆம் இடத்து அதிபதி இப்போ மாசி மாதத்துல இருந்து அங்க போய் உட்கார போறார் நம்மளுடைய ராகு கூட சேர்ந்து. அதே மாதிரி 5ஆம் இடத்து அதிபதியா இருக்கட்டும், 4ஆம் அதிபதியா இருக்கட்டும், எல்லாமே 8ல போய் உட்கார போகுது. கடக லக்னத்துக்கு ஒரு விஷயத்த பிரச்சனை கொடுத்தாலும் ஒரு விஷயத்த நல்லது பண்ணும். ஆனா எல்லா கிரகங்களுமே போய் 8ல உட்காந்தா எப்படி இருக்கும்? இப்போ நான் சொன்ன மாதிரி மேஷத்துக்கு எல்லா கிரகங்களும் போய் 11ல உட்கார்ற மாதிரி கடகத்துக்கு எல்லா கிரகங்களும் போய் என்ன ஆகுது அப்படின்னா முக்கியமான கிரகங்கள் எல்லாமே போய் 8ல உட்காருது. அதே மாதிரி 9க்குரிய தந்தை ஸ்தானமும் போய் 12ல போய் மறைஞ்சிடுறாரு. 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் போய் 8ஆம் இடத்துல போய் ராகு கூட உட்காந்துருது.
அப்ப இந்த கடக லக்னத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லலாம்? ஏன்னா ஏற்கனவே நொந்து எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. இதுக்கு மேல என்னடா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், எல்லா பிரச்சனையும் நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இனி இவங்க என்ன சொல்ல போறாங்க? ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த அதிபதியை விட அந்த இருக்கிற கிரகங்கள் வந்து ரொம்ப ஒரு வலிமை சார்ந்ததா இருக்கும். எல்லாமே ரெடியா இருக்கும். ஓகே, நான் வந்து இந்த டைம் உனக்கு வந்து உங்க அம்மா மூலியமா நான் உனக்கு பிரச்சனை தரப்போறேன், உங்க அப்பாவுக்கு வந்து விரைய செலவு நான் தரப்போறேன், அதே மாதிரி இட தோஷத்தை சரி பண்ண போறேன். ஏன்னா இட தோஷமும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இடத்தினால பிரச்சனை, இழுத்தடிச்சு ஒரு இடம் போய் முடிஞ்சிருக்கும். இது எல்லாமே வந்து பெருக்கிட்டே இருக்கும். கடக லக்னத்துல நீங்க கேட்டீங்கனாலே தெரியும். ஸோ இந்த டைம்ல வந்து குழந்தைகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப லேட்டா இருக்கும். குழந்தைய எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, லேட்டா வரும். ஸோ இந்த டைம்ல வந்து குருவும் போய் 12ல மறைந்தா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பீங்க குழந்தைக்கான விஷயங்கள் எல்லாமே. அதே மாதிரி 2ஆம் இடத்து சூரியன் போய் 8ஆம் இடத்துல போய் உட்கார போகுதுங்கும் போது வார்த்தைகள்ல கவனம் கவனம் கவனம். ஏன்னா வந்து இப்ப 7ல இருந்தாலும் சமுதாய சார்ந்த விஷயங்கள்ல இப்ப சூரியன் பேசும்போது சமுதாய ரீதியான ஒரு பிரச்சனைகள், செவ்வாயும் அந்த இடத்துல இருக்கும்போது சூரியன் செவ்வாய் அதி நட்பு கிரகங்களாக இருந்தாலும் அது யாரோட வீட்டுல இருக்காங்கன்னா சனியோட வீட்டுல இருக்கும்போது பிரச்சனைகள். ஆனாலும் காப்பாற்றப்படுவீங்க. ஆனா அந்த பிரச்சனைக்குரிய தாக்கத்தையும் நம்ம வந்து அதை எதிர்கொள்ளணும். அப்போ 8ஆம் இடத்துல வரும்போது என்ன அப்படின்னா 2 போலாமா அப்படின்னு கேட்டா போகக்கூடாது. அப்ப வருமானத்துக்கான விஷயங்கள், குடும்ப ரீதியான விஷயங்கள், அதே மாதிரி வந்து உங்களுடைய வாக்குஸ்தானங்கள், இது ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும். சூரியன் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒருவேளை நீங்க வந்து ஏதாவது ஒரு சமுதாய சார்ந்த ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது ஒரு அரசியல், சூரியன் அப்படிங்கிறது தலைமை பதவிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை வரும். அப்போ வந்து இது எப்ப கிளியர் ஆகும் அப்படின்னா இந்த மாதத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த டிசம்பர் வரைக்குமே கொஞ்சம் இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் மாறும்போது அதோட தாக்கத்தையும் மாறிடும். ஆனா இந்த மாசி மாதம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கவனமா பேசுங்க. இந்த கடக லக்னக்காரர்கள் எல்லாம் வந்து எடுத்த கவுத்தம் நான் அப்படி இப்படி யார்கிட்டயுமே பேச வேண்டாம். நீங்க பார்க்க அமைதியா இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கடினமா இருக்கும். எப்பவுமே கடக லக்னம் பேசினா அப்படியே ஒரே வார்த்தையில அப்படியே கிளீன் போல்ட் அடிப்பீங்க எல்லாத்தையுமே. அது மற்ற நாட்கள்ல சரியாகும். பட் இந்த நாட்கள்ல உங்களுக்கு பிரச்சனை குடிக்கும். ஸோ இப்போ ஜூன் வரைக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதை கடக லக்னக்காரர்கள் எதுலையுமே இன்வால்வ் ஆகாதீங்க. முடிந்த அளவுக்கு உங்களை கூட சுத்தி இருக்கிறவங்கள கொஞ்சம் நம்பாதீங்க. அவங்களோட பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க யோசிங்க, அவங்க பேச்சை கேட்கலாமா. ஏன்னா கூட்டு விஷயங்கள் வந்து இப்ப கொஞ்சம் பிரச்சனையா இருக்கக்கூடிய காலங்கள் இந்த மாசி மாசத்துல. அப்ப இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது பிப்ரவரி சென்டர்ல இருந்து மார்ச் சென்டர் வரைக்குமே இந்த மாசி மாதம் வரைக்கும் தான் இந்த ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பயிற்சிகள் ஒவ்வொரு கிரகங்கள் மாறும்போது அதோட பலன்கள் எல்லாமே மாறும். பட் இந்த காலகட்டத்துல இந்த மாதத்துல முக்கியமா நீங்க ஜாக்கிரதையா இருக்கும். ராகுவோட இணையும் கிரகங்கள் எல்லாமே அப்படியே ராகு அப்படி விழுங்கிடும். அந்த எல்லா விஷயத்தையும் தான் பெருசா பண்றேன்னு பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ குடும்ப ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும், குழந்தைகள் பிரச்சனைகளா இருக்கட்டும், குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து டபுள் ட்ரிப்பிளா வந்து ஏத்தி விட்டுரும். அப்போ என்ன பண்ணணும், இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும், என்ன பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து யோசனைகளை கேட்காதீங்க. யாரோட யோசனை கேட்காம இப்போ வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எடுத்து முன்கூட்டியே வைக்காதீங்க. 8ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த பிரச்சனை, வம்பு, வழக்கு, ஆக்சிடென்ட், வண்டியில போகும்போதெல்லாம் ஜாக்கிரதையா போகணும். தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா போறது, இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து சைக்கிள் ஓட்டி அனுப்புறது, இதெல்லாமே இந்த டைம்ல வேண்டாம். இந்த ஒரு மாதம் தான். இந்த ஒரு மாதத்துல எப்படியாவது கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வர்றது, அதே மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகாம பாத்துக்கோங்க. நல்ல ஆகாரங்கள் இருக்கக்கூடிய ஃபுட்டை சாப்பிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஜூன் வரைக்குமே ரொம்ப குரூஷியலா இருக்கு இந்த கடக லக்னத்துக்கு. அதுக்கப்புறம் சூப்பர் தான். அதுக்கப்புறம் எல்லாமே நடக்க போகுது. நல்லா இப்ப மார்ச் சனி பயிற்சி மாறினாலும் கூட அந்த தாக்கம் வந்து ராகு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா ஜென்ரல் கிரகங்கள்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த கிரகங்கள் எல்லாம் அங்க போறதுனால அந்த ஒரு தாக்கத்தை கொடுப்பாரு. சனி மட்டும்தான் மாறுறாரு, மற்ற கிரகங்கள் எல்லாமே 8ல வருது. அப்ப இந்த ஜாக்கிரதையா இருந்துட்டீங்க அப்படின்னா நம்ம பொழைச்சிக்கலாம். எது வந்தாலும் யோசிச்சு செய்யும்போது அதை சரி பண்ணிக்கலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு தான் சனி பயிற்சி பலன் சொல்ல போற. உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணும். வருகின்ற 6/3/2026 இருந்து 23/1/2029 வரைக்குமே இந்த சனி பயிற்சி வாக்கிய பிரகாரம் இருக்கு. இது வரைக்கும் அஷ்டம சனியில ரொம்ப அல்லல் பட்டிருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, ரொம்ப துன்பப்பட்டிருப்பீங்க, ரொம்ப துயரப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நீங்கிடும். இப்போ விடுபட்டுச்சுல்ல, அஷ்டம சனில இருந்து விடுபட்டு பாக்கிய ஸ்தானத்துக்கு போறாரு. கும்பராசில இருந்த சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்துக்கு போய் ஜம்முன்னு அமர போறாரு. இதனால என்னென்ன பலன் தானே கேக்குறீங்க? தோ சொல்லிடுறேன் இப்பவே, கவனமா கேட்டுங்க. 9ஆம் இடத்துல
பாக்கிய சனி வந்தா என்ன நடக்கும்? உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மனுஷரா நீங்க மாற போறீங்க. எப்படி? விஐபின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு முக்கியமான மனுஷன், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபரா நீங்க கருதப்படுவீங்க. அது எப்படி வரும்? உங்க திறமையால வரும், உங்களுடைய தன்னம்பிக்கையால வரும், உங்களோட வந்து சேரவங்களால வரும். அதுதான் வரப்போகுது. நல்ல ஒரு சேர்க்கை நன்மையை செய்யும் அப்படிதானே சொல்லியிருக்காங்க. அதுதான் நடக்க போகுது. அது இல்லாம 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்ட பிறகு உங்களை பிடிக்க முடியாது. சுறுசுறுப்பா இருப்பீங்க, 4 வேலை இழுத்து போட்டு பண்ணுவீங்க, 4 பேரை போய் பார்ப்பீங்க, அங்க போவீங்க, இங்க போவீங்க, எங்க வேணாலும் இருப்பீங்க. ஆ, அங்க இருந்தாப்பா, திடீர் பார்த்தா இங்க இருக்கான் அப்படிதான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். நிறைய வேண்டுதல், பிரார்த்தனை இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இப்ப நிறைவேற்றுவீங்க. குடும்பத்துல எல்லாருமே ஒத்துழைப்பாங்க, போட்டி போட்டுன்னு வேலை பண்ணுவாங்க. பிள்ளைங்களுக்கு உற்சாகமா இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. அவங்க எங்கேயாவது போய் பார்க்கணும்னா அங்க கூட்டின்னு போய் பார்க்க வைப்பீங்க. இதெல்லாமே செய்ய போறீங்க இல்லையா? அப்ப ஏன் சந்தோஷப்பட மாட்டாங்க? அதே பிள்ளைங்க பெரியவங்களா இருந்து நீங்க வயசானவங்க இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நல்லா கேட்டுங்க. அப்பா, அம்மா, நீங்க 2 பேரும் காசிக்கு போயிட்டு வாங்க, நான் பணம் தரேன். ஃப்ளைட்ல போறீங்களா? நல்லா வசதியா போறீங்களா? போயிட்டு வாங்க. இல்லைன்னா ட்ரெயின்ல போறீங்களா? அந்தந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்படிதான் சொல்ல போறாங்க. நல்லா குறிச்சு வச்சுங்க. கடகராசியில பிறந்த வயசான பெற்றோர்கள்லாம் அவங்கவுங்க பிள்ளைங்களால மூலியமா காசி, ராமேஸ்வரம், கயா, பத்ரிநாத், கேதார்நாத் இப்படிலாம் போயிட்டு வர போறீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய மனுஷன் மூலியமா உதவிகள் கிடைக்கும். அவரும் முக்கியமானவரா இருப்பாரு. அவருடைய உதவி கிடைச்ச உடனே நீங்களும் முக்கியமானவரா ஆயிடுவீங்க. 2வது, அரசியல்ல தனித்திறமை பெற்றவராக இருக்க போறீங்க. கடகராசியில பிறந்தவங்களா இது வரைக்கும் அரசியல்ல இருந்திருப்பீங்கல்ல, காண போயிருப்பீங்கல்ல, உங்களை மதிக்காம இருந்திருப்பாங்கல்ல, உங்களுக்கு பொறுப்பு கொடுக்காம இருந்திருப்பாங்கல்ல, உங்களை கட்சியை விட்டு விலகி இருப்பாங்கல்ல, எல்லாமே மாறிடும். நல்ல வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு, நல்ல மாற்றம் இருக்கு, நல்ல பொறுப்பு வந்து சேரும். சில பேர் தலைமை தாங்கும் பொறுப்புக்கும் வந்துட போறீங்க. அது மட்டும் இல்ல, அரசியல்ல வெற்றி காண போறீங்க. அதுல மட்டும் இல்ல, சினிமா துறையில இருந்தா உங்க பேரு, புகழ், பணம், அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுது. எல்லா வசதியும் வந்து நிற்கும். சமூகத்துல இருந்தீங்கன்னா அவரை போல ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாதுப்பா. எப்படி உழைக்கிறாரு, எப்படி செய்யறாரு, மக்களுக்காக பாடுபடுறாரு, இப்படிதான் சொல்லுவாங்க. பொதுவாவே கடகராசிக்காரங்க இரக்க குணம் உள்ளவங்க தானே. அதனால நீங்க சமூகத்துல இருந்து அந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்தாரு, நல்லதே கண்டிப்பா நடக்கும். இது மட்டும் இல்ல, உங்க ராசிக்கு அவரு சனி பகவான் வந்து பார்க்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாரு, தன்னம்பிக்கை வளர்ப்பாரு, சுறுசுறுப்பா இருக்க வைப்பாரு. கண்டிப்பா சகோதர சகோதரி மூலமா உதவி கொடுப்பாரு. இது வரைக்கும் நல்லா கேட்டுங்க. கடகராசிக்காரங்களுக்கு எந்த உடன்பிறப்பாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லாம இருந்திருக்கும். இது உண்மை உண்மை உண்மை. இப்ப பாருங்க, இந்த சனி பயிற்சி ஆன உடனே அக்காவா இருந்தா அண்ணன், அண்ணனா இருந்தா அண்ணன், தம்பியா இருந்தா அண்ணன், தங்கியா இருந்தா எல்லாரும் வந்து போட்டி போட்டு உதவி பண்ணுவாங்க. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துருவாங்க. நல்லது கெட்டதெல்லாம் வந்து கலந்துப்பாங்க. இதெல்லாமே நடக்கும். வெற்றி பெற்றே வந்துகிட்டே இருப்பீங்க. நீங்க எதை தொட்டாலுமே வெற்றியாக தான் அமைய போகுது. தொட்டது தொடங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உங்களுக்கு தான் பொருந்த போகுது இப்போ. இது மட்டும் இல்ல, நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். மற்றவங்களுக்காக நீங்க செய்யறது இன்னும் பன்மடங்கு நல்ல பலனை கொடுக்க போகுது. அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. நல்லா தான் இருக்க போறீங்க. நிறைய பயணங்கள் கிடைக்கும். இதெல்லாமே நடக்க போகுது உங்களுக்கு. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு ரொம்ப நாளா நினைச்சிருந்திருப்பீங்க இல்லையா? உங்களுடைய திறமையை வச்சு இந்த மாதிரி வந்து நிக்கணும், ஒரு இடத்துல நிக்கணும், நம்ம யாருன்னு காட்டணும், மற்றவங்க முன்னாடி உயர்ந்து நிக்கணும், இப்படிலாம் இருப்பீங்க இல்லையா? அது கண்டிப்பாக இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா நடக்கும். எழுதி வச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு தெய்வ அருள் கண்டிப்பா கிடைக்கும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்க ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா மந்திரம் சித்தி பெற்றோம், ஆனா தெய்வ அருள் கிடைக்காது. இதெல்லாம் உண்மை.
ஏனென்றால் அவங்களுக்கு நேரம் இல்லாமல் இருந்திருக்கும், இல்லைன்னா அவங்க அதனுடைய மந்திரத்தை சரியா பிரயோகிக்காம இருந்திருப்பாங்க, இல்லைன்னா நேரம் கட்ட நேரத்தில் சொல்லி இருந்திருப்பாங்க, இல்லைனாக்கா ஏதோ ஒரு மனசோட கவலையோட சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாமே எல்லாம் கூட அந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனா இப்ப நீங்க முழு மூச்சா கவனமா நல்ல எண்ணத்தோட சிந்தனையோட கரெக்டாக அந்த மந்திரத்தை உச்சரித்து தெய்வ அருளை கண்டிப்பா பெற்றுடுவீங்க. உங்களுக்கு பெண் தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப உகந்ததா சொல்லப்பட்டிருக்கு. நிறைய உக்கிரதை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வாராகியை வழிபடுங்க, காளியை வழிபடுங்க, அங்காள பரமேஸ்வரியை வழிபடுங்க, பிரத்யங்கரை வழிபடுங்க, கருமாரியம்மனை வழிபடுங்க. இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான தெய்வங்களை நல்லா வணங்கிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வணங்கிட்டு வாங்க. பௌர்ணமியில கண்டிப்பா வழிபாடு பண்ணணும். கடகராசிக்காரங்க பௌர்ணமியில எந்த ஒரு பெண் தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு அங்க அதுக்கு உண்டான அபிஷேகம், ஆராதனை, அது பிடிச்ச நைவேத்தியம் இதெல்லாம் கொடுத்து வந்தீங்கன்னா சூப்பரான உங்களுக்கு பலன் கிடைச்சு, நல்ல அருள் கிடைச்சு, நல்லா ஜெயிச்சு வந்துடுவீங்க. எல்லாரும் முடியும் நீங்க தலை நிமிர்ந்து இருப்பீங்க. இது உண்மையான விஷயம். இதெல்லாம் உள்ள தான தர்மங்கள் பார்க்கணும் இல்லையா? நீங்க திருநங்கைங்களுக்கு கண்டிப்பா தானம் பண்ணணும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, பெண்கள், விதவை பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இவங்களுக்கெல்லாமே நீங்க செஞ்சுட்டு வரணும். அதுவும் கடகராசிக்காரங்க செஞ்சாக்கா அவ்வளவு பலன் இருக்கு. நீங்க நீர்ல வாழ ஜீவராசிக்கு உணவு கொடுக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்டிப்பா நீங்க உதவி பண்ணிட்டு வரணும். அதுலயும் நீங்க செய்யக்கூடியது உணவும் நீரும் சேர்த்து கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய சாப்பாடு தான் வயிறு நெஞ்சிட்டா போதுன்னுவாங்க, மற்ற எல்லாமே போதாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால இந்த அன்னதானம் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர வர உங்க நட்சத்திரம் அன்னைக்கு செய்யலாம், பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம், திங்கட்கிழமையில செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பழமையான சிவன் கோயில் போயிட்டு வாங்க. அங்க போய் சிவனுக்கு ஒரு விளக்கு போட்டு தியானம் பண்ணி உட்காந்து தியானம் பண்ணி அமைதியா இருந்துட்டு வாங்க. அது போதும். இது இல்லாம சனிக்கிழமையில சனீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களும் போயிட்டு வாங்க. மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் நல்லா கேட்டுக்குங்க, உங்களுக்கு கருமை நிறம் கொண்ட மாடா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி, காக்கா காக்கா சொல்றோம் இல்லையா, கருப்பு, அந்த இந்த வகை உள்ள ஜீவராசிகளுக்கு நீங்க உதவி பண்ணா அவ்வளோ அளப்பரிய பலன் கண்டிப்பா கிடைக்கும். காக்காக்கு வச்சுட்டு வாங்க, டெய்லி வச்சுட்டு வாங்க. நான் சொல்றது சாப்பாடு இல்லை, காக்காக்கு இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி பிஸ்கட் அது மாதிரி குடிச்சிட்டு வரலாம். எப்பயுமே சனிக்கிழமையும் அமாவாசையில மட்டும்தான் சாப்பாடு வைக்கணும், டெய்லி வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதனால நீங்க அது பண்ணிட்டு வரலாம். கருப்பு நிறத்துல ஆடை பார்த்தீங்கன்னா அதுக்கு உணவு கொடுக்கலாம். கருப்பு நிற மாடை பார்த்தீங்கன்னா அதுக்கு உணவு அளிக்கலாம். கருப்பு நிற நாய் கண்டிப்பா கிடைக்கும், பைரவருடைய அம்சம் அது. அதுவும் கருப்பு நாய் நீங்க அதுக்கு தான தர்மம் பண்ணீங்கன்னா அவ்வளோ பலன் கிடைக்கும். உங்களுக்கு நடக்கும். நீங்க இழந்து போயிருப்பீங்கல்ல, அதெல்லாமே திரும்பி உங்களுக்கு சேரும். அதனால அந்த கருப்பு நாயை கண்டா பண்ணுங்க. நீங்க வளர்க்கறதா இருந்தா வீட்டில் கூட வளர்ச்சி வரலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். உங்களுக்கு தீய சக்தி கிட்ட நெருங்காது. கருப்பு நாய் இருக்கிற வீட்டில் தீய சக்தி கிட்ட வராதுன்றது சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயம் நடக்க போகுது. ரொம்ப ஓஹோன்னு இருக்க போறீங்க. இந்த சனி பயிற்சி பலன்ல உங்களுக்கு ரொம்ப உயர்ந்த பலன் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாமே மின்னேறி, அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு அவன் எங்க போய் நிக்கணுமோ அங்க போய் நின்ட்டாப்பா, உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாப்பா அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு இடம் அமைய போகுது. சாதாரண விஷயமா அமைய போறது இல்லை, எல்லாமே நடக்கும். தேடி உதவி பண்ணுவாங்க. நட்பு உறவுலாமே இப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, உங்ககிட்ட வருவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லிதானே ஆகணும். பயணங்களை குறைச்சிங்க. அப்படியே போனாலும் கவனமா இருந்துங்க. பொருட்கள் தொலையும், வண்டி வாங்கல விபத்து நேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதுல கொஞ்சம் கவனமா இருந்துங்க. உடல் பரிசோதனை பண்ணீங்க. உங்களுக்கு வரக்கூடியதுல என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெஞ்சு வலி வரும், அது இல்லாம மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், நரம்பு சுருட்டல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கை கால் வலிகள் இதெல்லாமே வரும். அடிக்கடி உங்களுக்கு கழுத்து வலி, முட்டி வலி, இது ரெண்டுமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்க கவனமா இருந்து பார்த்துக்கணும். இது இல்லாமல் கடைசியா ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. அதாவது உங்களுடைய சொந்த பந்தத்துல மாதிரி சரி, நட்பு உறவுல சரி, வாழ்க்கையை தொலைச்சி நிற்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க, அவங்கள பகைமை பாராட்டாதீங்க. அப்படி செஞ்சால் அவங்க சாபம் விடுவாங்க. அவங்க சாபம் உங்களுக்கு
தொடர்ந்து வரும். பிரச்சனையை வந்து நல்ல பலன் கூட கெடுத்து கெட்ட பலன் ஆக்கிடும். அதனால அப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்க்கையை தொலைத்து இருப்பவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, அன்பு காட்டுங்க, உதவி பண்ணுங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாலே போதும். கண்டிப்பா நல்லா ஆயிடுவீங்க. அதனால இந்த சனிப்பெயர்ச்சி வந்து கடகராசிக்கு ரொம்ப உயர்வா சொல்லியிருக்கு. நல்லது பண்ணணும்னு சொல்லியிருக்கு. எல்லா வகையிலும் ஏற்றம் இருக்க போகுது. தொழில நல்லா வர போறீங்க. உத்தியோகம் நல்லா கிடைக்க போகுது. ஒண்ணுக்கு பார்ட் டைம் வேலை பார்ப்பீங்க, இன்னொரு இடத்துல வேலைக்கு போடுவீங்க, ஒரு இடத்துல வேலை செய்வீங்க, ஒரு இடத்துல தொழில் பண்ணுவீங்க. இது மாதிரிலாம் பெறும். டபுள் டபுள் தமாக்கான்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி 2 விதமான வருமானங்கள் இந்த கடகராசிக்கு வரப்போகுது. அதனால நீங்க அனுபவிக்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசிக்கு தனிப்பயிற்சி பலனு எவ்வளவு தெரியுமா? 90% பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லா நலமும் பெற்று வாழணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.